அருண் என்ற ஒரு சிறுவன் நகரத்தில் வாழ்ந்தான். அவனுக்கு எல்லாமே எளிதில் கிடைத்தது. உணவு வந்தால் பிடிக்கவில்லை என்றால் பாதியிலேயே விட்டுவிடுவான். தட்டு நிரம்பி இருந்தாலும் அவன் அதற்கு மதிப்பு கொடுக்கவில்லை. ஒரு விடுமுறையில் அருண் தாத்தா வாழும் கிராமத்துக்கு அனுப்பப்பட்டான். தாத்தா ராமசாமி எளிய வாழ்க்கை, நேர்மை, பொறுமை கொண்டவர். இந்த வீட்டில் ஒரு விதி இருக்கு கண்ணா. தட்டில் வைக்கிற ஒவ்வொரு அரிசி மணியும் மதிப்பானது. ஒரு அரிசி வீணா என்ன தாத்தா, இன்னும் நிறைய இருக்கு தானே. தாத்தா எதுவும் சொல்லாமல் அமைதியாக சிரித்தார். அடுத்த நாள் காலை தாத்தா அருணை வயலுக்கு அழைத்துச் சென்றார். இந்த அரிசி எப்படி வருது தெரியுமா? அருண் எதுவும் பேசாமல் தலையாட்டினான். வயலில் மக்கள் கால் சேறு, வெயில், வியர்வை எல்லாவற்றையும் பொறுத்து உழைத்தார்கள். மழை இல்லாட்டி பயிர் இல்லை, பயிர் இல்லாட்டி உணவு இல்லை. அருண் அமைதியானான். நீ தட்டில் விடுற ஒரு அரிசி மணிக்கு பின்னாடி இவ்வளவு கஷ்டம் இருக்கு கண்ணா. மாலை தாத்தா அருணை பக்கத்து குடிசைக்கு கூட்டிச் சென்றார். அங்கே ஒரு ஏழை குடும்பம். ஒரே ஒரு தட்டில் எல்லாரும் பகிர்ந்து சாப்பிட்டார்கள். அண்ணா, உங்க தட்டை நிறைய இருக்கே. அருணின் நெஞ்சு கனமானது. உனக்கு அதிகம் கிடைக்கிறது என்பதாலே அதை வீணாக்கறதுக்கான உரிமை கிடையாது. அந்த நாளிலிருந்து அருண் மாற ஆரம்பித்தான். தட்டில் எடுத்ததை முழுசா சாப்பிட்டான். மற்றவர்களுடன் பகிர்ந்தான். உணவுக்கு முன் அமைதியாக நன்றி சொன்னான். தாத்தா, நீங்க ஏன் தட்டு ரொம்ப முக்கியம் சொன்னீங்க? தட்டு வெறும் பாத்திரம் இல்ல கண்ணா, அது உழைப்பின் அடையாளம், பசியின் தீர்வு, பகிர்வின் சின்னம், நன்றியின் நினைவகம். நகரத்துக்கு திரும்பியதும் அருண் நண்பர்களுடன் ஹோட்டலுக்கு போனான். நண்பர்கள் நிறைய ஆர்டர் செய்து பாதியிலேயே விட்டார்கள். இத வீணாக்க கூடாது. இதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தன் வியர்வை இருக்கு. அருண் மீதி உணவை பக்கத்தில் இருந்த பசித்த மனிதனுக்கு கொடுத்தான். கடவுளுக்கு நன்றி தம்பி. அருண் மனசுக்குள் நினைத்தான். இதுதான் தாத்தா சொல்லி கொடுத்த தட்டி அர்த்தம். வீட்டுக்கு திரும்பி அருண் தாத்தாவுக்கு கடிதம் எழுதினான். தாத்தா, நீங்க சொல்லி கொடுத்த தட்டு இப்போ எனக்கு வாழ்க்கை பாடம். இனி ஒரு அரிசி மணியும் வீணாக்காது. நான் நல்ல மனிதனா இருக்க முயற்சி பண்றேன். தாத்தா கடிதத்தை படித்து மெதுவாக சொன்னார். ஒரு தட்டை காப்பாத்தினா ஒரு மனசை காப்பாத்தின மாதிரி. உணவை மதிப்பது, உழைப்பை மதிப்பது, தட்டை மதிப்பது, மனிதனை மதிப்பது, பகிர்வது உண்மையான செல்வம்.